கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின தயவுக்காய் கர்த்தர் நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள்லையும் நம்முடைய தியானத்திற்காக பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்றோம், உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு வசனத்தை நம்ம இன்னைக்கு வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய காரியங்களை நம்ம கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் ஒன்று காணப்படுகிறது. நம்முடைய காரியங்கள் அநேகம் உண்டு. நம்முடைய காரியம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தில் இருக்கும். இந்த காரியங்கள் பாருங்கள், நம்ம ஆண்டவர் நோக்கி சொல்கிறோம், ஆண்டவர் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, இந்த நெருக்கம் இருக்குது, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்குது, இப்படிப்பட்ட தேவைகள் இருக்குது. அப்படி நம்ம காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தருக்கு நம்ம அறிவிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுது. பழைய காலத்தில் பார்த்தோன்னா நம்முடைய காரியங்களை நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், இன்னொரு இடத்துல ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நம்முடைய காரியங்களை சொல்லணும், இல்லை அவங்கள நல்லா விசாரிக்கணும் அப்படின்னா என்ன செய்வோம்னா, பழைய காலத்தில் லெட்டர் போடுவாங்க. அந்த லெட்டர் போய் சேர்றதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் ஆகும். சில நாட்கள் வாரங்கள், இப்போ வெளிநாட்டிலேருந்துலாம் அனுப்புறது மாதங்கள் அப்படி கூட ஆகலாம். இப்போ ரொம்ப அவசரம், ஒரு டெத்தை அறிவிக்கணும் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா தந்தி அனுப்புவாங்க. டெலகிராம் அனுப்புகிற ஒரு அனுபவம் காணும். அது சடனாக என்ன செய்ய அங்கே போய் சேர்ற போல உள்ள ஒரு அனுபவம். தந்தி அவசரமாக அனுப்புகிற ஒரு செய்தி அனுப்புகிறது தான் தந்தி. இதை பழைய காலத்தில் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் வர ஆரம்பிச்சப்போ, ஃபோன் வந்தவுடனே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு சில நிமிடங்கள் என்ன செய்ய எடுக்கும். அந்த கால் போய் அது கால் சென்டர் போய் அங்கேருந்து அவங்க அந்த காலை மாற்றி கொடுத்து அப்படி போகும். அது ஏதாவது ஒரு வீட்டில் செல்ஃபோன் இருக்கும், அந்த வீட்டில் என்ன செய்வாங்கன்னா அவங்க பக்கத்து வீட்டில் கூப்பிட்டு இல்லை காரியங்களை சொல்கிற ஒரு அனுபவம் காணப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே டெவலப் ஆகி செல்ஃபோன் கையில் வந்தது. செல்ஃபோன் வந்தோன்னா அதில் நம்ம என்ன செய்வோம்னா எஸ்எம்எஸ் அனுப்புகிற ஒரு அனுபவமும் உண்டு. எஸ்எம்எஸ் மூலம் செய்தி காரியங்களை சொல்லலாம், ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. எல்லார் கையிலையும் மொபைல் காணப்படுகிற ஒரு நாட்கள் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அட்வான்ஸ் ஆயிடுச்சு. நினச்ச உடனே என்ன செய்யலாம், யாருக்கும் ஃபோன் பண்ணலாம், யாருக்கும் பேசி காரியங்களை சொல்லலாம். நம்ம வீடியோ கால் பண்ணி நேரில் பார்த்து பேசுகிறது போல் கூட என்ன செய்யலாம், பண்ணலாம். இப்படி நம்ம ஒரு செய்தியை நம்ம அறிவிக்கிறதற்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. இப்போ எல்லா இடத்துலையும் ஃபோன் எடுத்து பேச முடியாது, எல்லா இடத்துக்கும் மெசேஜ் அனுப்ப முடியாது. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த ஒரு காரியங்கள் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், அவங்கக்கிட்ட டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுகிறோம், நேரில் பேசுகிறோம், மெசேஜ் பண்ணி பேசுகிறோம். அப்படி நமக்கு எப்படி என்ன ஃபெசிலிட்டி, என்ன வசதி இருக்குது, இல்லை என்ன அந்த சூழ்நிலையை பொறுத்து நம்ம என்ன செய்கிறோம், பேசுகிறோம். சில காரியங்களை நம்ம ஃபோனில் தான் பேச முடியும், அப்போ அதை ஃபோனில் பேசுகிறோம். சில காரியங்களை நேரில் சந்தித்து பேச வேண்டியிருக்கும், அப்போ அதை நம்ம நேரில் சந்தித்து பேசுவோம். அப்படி என்னென்ன காரியங்களை எப்படி நம்ம சொல்ல முடியுமோ அப்படி நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு நம்ம காரியங்களை தெரியப்படுத்துகிறோம். இது கவர்மெண்ட் காரியங்கள் அப்படி பார்த்தோன்னா இப்போ நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு லெட்டர் மூலமாக நம்ம அறிவிப்பது ஒரு ப்ரொசீஜர். அனுப்புனர், பெறுனர், அந்த மாதிரிலாம் நம்ம எழுதி அது என்னென்ன காரியமோ அதுக்கு தக்க என்ன செய்வோம், எழுதி கொடுக்குற ஒரு அனுபவமும் காணப்படுது. இப்போ சில ஆஃபீஸஸ் பார்த்திங்கன்னா, இப்போ ஐடி கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குது. அதிலலாம் பார்த்திங்கன்னா அவங்க எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, லெட்டர் அனுப்பவோ இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுவோம் அப்படிலாம் கூடாது. அவங்க எல்லாமே என்ன செய்யணும்னா மெயில் பண்ணணும். ஜிமெயிலில் என்ன செய்வாங்க, மெயில் பண்ணுவாங்க. எனக்கு இப்படி லீவ் வேணும், இல்லை எனக்கு இப்படி ஒரு காரியம், இல்லை நான் இப்படி ஒரு ப்ராஜெக்டை முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த காரியங்களை அவங்க தெரிவிக்கிறதுக்கு மெயில் பண்ணி அனுப்புகிற காரியம். இப்போ ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்கள், அந்த சூழ்நிலையை பொறுத்து அனுபவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பார்த்தோன்னா நம்முடைய ஜபங்களுக்கும் கூட சில அம்சங்கள் இருக்குது. நம்முடைய காரியங்களை நம்ம கர்த்தருக்கு தெரியப்படுத்துறதுல ஒவ்வொரு விதமான காரியங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு அம்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம், விண்ணப்பம், ஸ்தோத்திரம், வேண்டுதல், ஜபம் அப்படின்னு சொல்லி 4 விதமான அனுபவங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எதை காண்பிக்கிறதுனா, புகழுகிற அனுபவம். அதாவது கர்த்தரை துதிக்கிற அனுபவம். கர்த்தரை நம்ம எப்போதும் துதிக்கிற ஸ்தோத்திர பலியினால் கர்த்தரை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உதடுகளின் காளைகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கர்த்தரை புகழ்கிற அனுபவம், கர்த்தரை துதித்து நம்ம
இப்போ நம்மளை பார்த்து ஒருத்தவங்க புகழ்ந்தா நமக்கு என்ன செய்யும், நல்லா சந்தோஷம் உண்டாகும். பழைய அந்த ராஜாக்கள் நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா புலவர்கள்னு சொல்லி இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா ராஜா கிட்ட போய் தேசத்தில் உள்ள காரியங்களை என்ன செய்வாங்க, ராஜா தேசத்துக்கு செய்த நன்மைகள் இல்லை ஏதாவது குறைவுகள் இருக்குது அப்படின்னா சொல்லி என்ன செய்வாங்கன்னா அந்த புலவர்கள் போய் பாடலாக பாடுவாங்க. அப்படி பாடும்போது அதை கேட்டு ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த பாட்டில் வந்து ராஜாக்களை அவங்க புகழ்ந்து பாடுறதுனால ராஜாக்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு வெகுமதிகளையும் கொடுப்பாங்க. அதில் அவங்க சொல்கிற காரியங்களுக்கு என்ன செய்வாங்க, அதுக்கு என்ன ராஜாக்கள் செய்யணுமோ அதையும் செய்கிற ஒரு அனுபவம் காணப்படும். நம்முடைய வாழ்க்கையிலும் சிலர் நம்மளை பார்த்து புகழும்போது நம்ம என்ன செய்வோம், நமக்கு பயங்கர சந்தோஷம் வந்துடும். இப்போ ஒரு சமையல் இருக்குது, ஒருத்தங்க நமக்கு சமைச்சு தராங்க. அந்த சமையல் நீங்கள் பண்ணிக்க சமையல் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து சொல்லும்போது அவங்களுக்கு என்ன உண்டாகும், இன்னும் சந்தோஷம் உண்டாகும். அப்புறம் நம்ம கேட்காமல என்ன செய்வாங்க, நமக்கு வெரைட்டியாக சமைச்சு தருவாங்க. அது என்னன்னா நம்ம அவங்கள புகழ்றதுனால உண்டாகிற ஒரு காரியம். இப்படி நம்ம கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது, கர்த்தரை துதிக்கும் போது இசப்பா என்ன செய்வாங்க, துதிகளில் இசப்பா என்ன செய்வாங்களாம், வாசம் பண்ணுகிற தேவன், துதிகளில் பயப்படத்தக்கவர் அப்படின்னு சொல்லப்போ இசப்பாவை துதிக்கிறது இசப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு காரியம். அது ஜெபத்தின் ஒரு அம்சமா காணப்படுகிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா விண்ணப்பம் சொல்லப்படுது. விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நம்ம வந்து நமக்காக பண்றது. விண்ணப்பம் என்பது நாம் நமக்காக பண்ணுகிற ஒரு அனுபவம் தான் விண்ணப்பமாய் காணப்படுகிறது. இந்த விண்ணப்பம்ங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு ஒன் சைடா ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குற ஒரு அனுபவம். இப்போ நமக்கு இப்போ ஒரு என்ன வேணும், நமக்கு ஒரு இபி கனெக்ஷன் வேணும் அல்லது வாட்டர் சப்ளை வேணும், அப்படி கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஏதாவது ஒரு காரியம் வரணும்னா நம்ம என்ன செய்வோம்னா விண்ணப்ப படிவம் எழுதி கொடுப்போம். ரேஷன் கார்டுக்கு அப்படிலாம் நம்ம என்ன செய்வோம், அப்ளை பண்ணுறதுக்கு எழுதி கொடுப்போம். அப்படி எழுதி கொடுக்கறது அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணவும் செய்யலாம், ரிஜெக்ட் பண்ணவும் செய்யலாம். அதை வந்து என்ன செய்வாங்க, ஆராய்ந்து அதுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதை பார்த்து அலசி ஆராய்ந்து அதில் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்போது நமக்காக நம்ம பண்ணுற ஜெபம் ஒருவேளை ஏறெடுக்கப்படலாம், நிராகரிக்கவும் படலாம். ஏன்னா நம்ம ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். இது விண்ணப்பத்தின் பகுதி. வேண்டுதலின் பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கர்த்தரத்துல கெஞ்சுகிற அனுபவம். அது வந்து நம்ம மற்றவங்களுக்காக ஏறெடுக்கிறது. ஆண்டவரே உங்களுக்கு இதை செய்யுங்க. இப்போ ஒரு ஆஃபீஸர் இருக்காங்கன்னா அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்க கிட்ட போய் சொல்கிறோம், இபியில் இருக்கவங்க கிட்ட, சார் எங்களுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நம்ம போய் கேட்குறோம், சார் எங்களுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் வேணும். அவங்க மேல் அதிகாரிகிட்ட சொல்லுவாங்க, சார் நமக்கு வேண்டியவங்க பார்த்து செய்யுங்க சார் அப்படின்னு. அவங்க என்ன செய்வாங்க, அதை கட்டாயம் செய்யணுங்கிற ஒரு இடத்துக்கு வரும். இதுதான் வேண்டுதலின் அனுபவம். ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு இதை கட்டாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கிற ஒரு ரிக்வெஸ்ட் பண்ற ஒரு அனுபவம் தான் அந்த வேண்டுதலின் அனுபவமா காணப்படுகிறது. ஜெபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெபம் என்பது டூ வே ஸ்பீச். அதாவது நம்ம இப்போ விண்ணப்பம்ங்கிறது நம்ம கொடுக்குறோம், அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுதா படலையான்னு நமக்கு தெரியாது. அது வந்து இன்னொரு ப்ராசஸில் போயிடும். ஆனால் ஜெபம்ங்கிறது அப்படி கிடையாது. நாமும் தேவனும் ஒன்றாய் இருக்கிற ஒரு அனுபவம் தான் இந்த ஜெபத்தின் அனுபவம். இந்த ஜெபத்தின் அனுபவத்தில் பார்த்தோன்னா நம்ம தேவனோடு போராட முடியும். ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, நீங்கள் பைபிள் அப்படி வசனம் சொல்லியிருக்கீங்க, எப்படி சொல்லியிருக்கீங்க, இந்த நன்மை செஞ்சுருக்கீங்க, இந்த அற்புதம் செஞ்சுருக்கீங்க பார்த்தீங்களா. அதுதான் யாக்கோபு என்ன செய்தார், தேவனோடு போராடினார். ஆண்டவரே நான் ஆசீர்வதிச்சால் வழியே உண்மை போக விடேன். ஆண்டவர் சொல்ல என்ன விடு, நேரம் ஆகுது நான் போகணும். அப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில உள்ள ஒரு உறவு உண்டாகிற ஒரு இடம் தான் இந்த ஜெபமாய் காணப்படுகிறது. இப்போ நம்ம இந்த அனுபவங்கள்ல எல்லாவற்றிலையும் இந்த துதியின் அனுபவத்தை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சோம்னா எந்த காரியத்தை என்ன செய்ய முடியும்னா சாதிக்க முடியும். எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், ஸ்தோத்திரத்தோடு கூட என்ன செய்யணும், செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம தேவனுக்கு நம்முடைய காரியங்களை அறிவிக்கிறதுல இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள், இந்த ஜெபத்தில் இப்படிப்பட்ட அம்சங்கள் காணப்படுகிறது. மத்தேயு 23:14 நம்ம வாசிக்கும் போதும் லூக்கா 20:47 இந்த 2 வசனத்தில் வாசித்தா மத்தேயு 23:14 லூக்கா 20:47 வாசிக்கும்போது, மயக்காரனாகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கனையை அடைவீர்கள். பாத்தீங்கன்னா இங்க நீண்ட ஜெபம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இவங்க பாருங்க, இந்த வேதபாரகர் என்ன செய்யறாங்கன்னா நீண்ட ஜெபம் பண்றாங்க. ஆனா அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னா ஒரு ஆக்கினை பெறுகிற அனுபவத்துல, மற்றவங்களுக்கு என்ன செய்யறாங்க, கஷ்டத்தை கொடுக்குற ஒரு அனுபவத்துல இருக்காங்க. ஆனா நீண்ட ஜெபம் பண்றாங்க, அதனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஆனா நம்ம இன்னும் வேதத்துல நம்ம பார்த்தோம்னா லூக்கா 18:10-14 வரை வாசிக்கும் போது அங்கேயும் கூட ஒரு ஜெபம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன்
பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பாத்தீங்கன்னா இங்க ஆயக்காரன் பரிசேயன் அப்படி சொல்லி 2 பேர் பண்ண ஜெபத்தை குறித்து இங்க நம்ம வாசிச்சோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த பரிசேயன் வந்து நல்ல பெரிய ஜெபமா பண்ணான். ஆண்டவரே, நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அப்படி. ஆனா அதே இடத்துல அந்த ஆயக்காரன் ஜெபம் பண்றான், பாவியாகி என் மேல் கிருபையா இரும். அவனோட ஜெபம் நீண்ட ஜெபம், ஆனா அந்த ஆயக்காரனுடைய ஜெபம் சின்ன ஜெபம். இந்த ஜெபத்துல வந்து யாருக்கு ஜெபம் கேட்கப்பட்டதுன்னா இந்த ஆயக்காரனுடைய ஜெபம் தான் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த 14வது வசனத்துல வாசிச்சோம். பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பெரிய ஜெபமா பண்றோம், சின்ன ஜெபமா பண்றோம் அப்படிங்கிறது இல்ல, நம்ம கேட்கப்படுகிற ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய பிரசங்கத்தின் தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கேட்கப்படுகிற ஒரு குட்டி ஜெபம் அல்லது சிறிய ஜெபம், கேட்கப்படுகிற சிறிய ஜெபம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்னைக்கு நம்முடைய பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஜெபம் அது வந்து கேட்கப்படும். நம்ம குட்டியா ஜோமனா ஜெபம் கேட்கப்படும், பெருசா ஜோமனா கேட்கப்படாது அப்படின்னு சொல்லி யாரும் நினைச்சிடாதீங்க, தப்பா நினைச்சிடாதீங்க. இது வந்து ஒரு பார்ட், நம்முடைய லைஃப்ல காணப்படுற ஒரு பார்ட். இந்த குட்டி ஜெபம்ங்கிறது ஒரு பார்ட். அந்த சூழ்நிலைக்கு தக்க பாருங்க, எப்பவும் நம்ம என்ன செய்ய முடியாது, உட்கார்ந்து ரொம்ப லாங் ப்ரேயர் வந்து பண்ண முடியாது. இப்போ நமக்குன்னு தனிப்பட்ட ஜெப ஜீவியம் 1 மணி நேரம் நான் கர்த்தருடைய சமூகத்தில் காலையில் 1 hour, நைட் ஈவினிங் 1 hour அப்படி நான் ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டைமை நியமிச்சிருப்போம். ஏன்னா ஏசப்பா கூட சொல்றாங்க, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா, அட்லீஸ்ட் 1 hour ஜெபம் பண்ணுங்கன்னு தான் ஏசப்பா சொல்றாங்க. நம்ம அதுக்கு மேல எவ்வளவு நேரம் வேணா என்ன செய்யலாம், கர்த்தருடைய சமூகத்துல இருக்க வேண்டியது அவசியம். ஆனா இன்னைக்கு நம்ம அதாவது ஒரு தலைப்புக்கு எதுவா ஒரு குட்டி ஜெபம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கலாம். இன்னொரு நாள் பெரிய ஜெபம் அப்படிங்கிறத குறித்து கூட நம்ம தியானிக்கலாம். இப்போ இந்த ஜெபத்தின் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா உபவாசித்து ஜெபிக்கிறது, கண்ணீரோடு ஜெபிக்கிறது, பெருமூச்சோடு ஜெபிக்கிறது, கருத்தா ஜெபிக்கிறது, இப்படி நிறைய அனுபவம் இருக்குது. நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய சூழ்நிலை மத்தியில் உட்காந்து ஜோமணும். சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உட்காந்து ஜோமன டைம் இருக்காது, நம்ம எங்கேயாவது போயிட்டு இருப்போம். அப்போ நமக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன். அப்போ நம்ம உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க, ஆண்டவரே உங்களை காத்துக்கோங்க அப்படி நம்ம சில இடங்களில் ஒரு சின்ன சின்ன ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்தின் பிரதிபலனை பார்த்தீங்கன்னா பெருசாக காணப்படும். அப்படி நம்ம வேதத்திலேயும் அப்படி யார் யார் குட்டி ஜெபம் பண்ணாங்க, அந்த ஜெபத்துல அவங்களுக்கு என்ன பிரதிபலன் கிடைச்சு அப்படிங்கறத குறித்து தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஏசப்பா கூட பாத்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41-42 வாசிக்கும் போது ஏசப்பா சொல்றாங்க, இந்த லாசரு மரிச்சு போயிட்டாரு. அப்போ ஏசப்பா கூட அந்த இடத்துல நின்று ஒரு சின்ன ஜெபம் தான் பண்றாங்க. பிதாவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். பார்த்தீங்களா, இங்கே ஏசப்பான்னு சொல்கிறாங்க, ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நீங்கள் என் ஜெபத்தை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்களுக்காக இதை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் ஏசப்பா பண்ணுறாங்க. ஆனால் நடந்த காரியம் என்ன, மறித்து 4 நாள் ஆன லாசர் என்ன செஞ்சார், வெளியே வருகிற ஒரு அனுபவமாய் காணப்பட்டது. அது மட்டும் இல்லை, மத்தேயு 14:19 வாசித்தா 5 அப்பம் 2 மீன் தான் அங்கே இருக்குது. அங்கே நிறைய ஜனங்கள் ஏறக்குறைய புருஷர்களே 5000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க. ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை, அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை வந்து கொடுத்தாங்க, நீங்க கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க. அந்த இடத்துல எல்லாமே பெருகுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, மத்தேயு 15:22-28 வரை வாசித்தா அங்க கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு கானானிய ஸ்திரீ, அந்த பெண் கூட வந்து என்ன சொல்றாங்க, தாவீதின் குமாரனே, என் மகா வந்து பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறா, அவளை சுகமாக்கும். பாத்தீங்கன்னா தாவீதின் குமாரனேன்னு சொல்லி ஆண்டவரை சொல்றாங்க. இப்ப தாவீதின் குமாரனேனா
தாவீது யாரு? ஒரு ராஜாவோட மகன் யாரு? ராஜகுமார். அப்ப ஏசபாவை பார்த்து ஒரு சில கூட்டங்கள் சொல்றாங்க, இவர் யாரு, இவங்க அப்பா பேர் தெரியாது, நாங்க ஆபிரகாமின் பிள்ளைங்க, அப்படிலாம் வித்தியாசமா சொல்றாங்க. அந்த இடத்துல ஆண்டவரை புகழ்றது போல அவங்க சொல்றாங்க, தாவீதின் குமாரனே, அதாவது ராஜகுமாரனேன்னு சொன்னது போல என்ன செய்யறாங்க, ஏசபாவை புகழ்ந்து சொல்லுகிற ஒரு அனுபவம் காணப்படுது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, என் மகள் என்ன செய்யறா, பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறா. அவங்க மகளுக்காக ஜெபம் பண்றாங்க. அடுத்தவங்க ஒரு வேண்டுதல் பண்றாங்க, என் மகா பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்றாங்க, எனக்கு உதவி செய்யும், அதை என் மக கஷ்டப்படாது, அவளுக்கு எப்படியாவது சோகம் கொடுக்க முடியாது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு விண்ணப்பத்தை பண்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாது அப்படின்னு உனக்கு சொல்றாங்க, மேஜையிலேருந்து விழுகிறத நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஆண்டவருக்கு அவங்களுக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் உண்டாகுது, போராடுறாங்க. ஏசப்பா சொல்றாங்க முடியாது, இவங்க சொல்றாங்க இல்ல ஏசப்பா, இப்படி விழுறத எச்சிய கீழே விழுற எச்சிய நாய்க்குட்டி சாப்பிடல, அது போல என் பிள்ளைக்கு சுகத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேவனோடு போராடி அந்த இடத்துல அந்த சகோதரி கூட என்ன செய்தாங்க, ஜெயம் பெறுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி வேதத்திலிருந்து நம்ம இன்னைக்கு 7 பேரை பார்க்க போறோம். இப்போ என்னென்ன அவங்க சின்ன ஜெபம் பண்ணி பெரிய பலனை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம வாசித்தது போல லூக்கா 18:13 வாசிக்கும் போது, முதலாவது லூக்கா 18:13 வாசிக்கும் போது, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆயக்காரனுடைய ஜெபம், அது எப்படிப்பட்ட ஜெபம்? பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். அந்த பரிசேயன் பாத்தீங்கன்னா பெரிய ஜெபமா பண்றாரு. அவருடைய ஜெபம் கேட்கப்படவே இல்லை. ஆண்டவர் அவன் ஒரு பொருட்டாவே இது பண்ணல. பாருங்க, இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை பார்த்துதான் சொல்றாங்க, அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பாவ மன்னிப்பிற்காக மெய் மனஸ்தாபத்தோடு நம்ம கர்த்தரை நோக்கி பண்ணுகிற ஜெபம் என்ன எப்படிப்படுது? கேட்கப்படுகிற ஒரு ஜெபமாய் காணப்படுது. நம்ம அதை விட்டுட்டு, ஏசப்பா நான் வாரத்துல 3 நாள் உபவாசம் பண்றேன், எல்லா சண்டே நான் ஆராதனைக்கு போறேன், எல்லா பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்றேன், எல்லா ஃபாஸ்டிங் பிரேயர் போறேன், காத்திருப்பு கூட்டத்துக்கு போறேன், எல்லா ஜபங்களுக்கும் நான் போறேன், அது இல்லாம நான் தான தர்மம் பண்றேன், நன்மை செய்யறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன்னு சொல்லி பெரிய லிஸ்ட் எடுக்கனாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த ஜபத்தை கேட்கவே மாட்டாங்க. பாருங்க, இந்த ஆயக்காரங்கன்னா யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வட்டிக்கு கொடுத்து பணம் பிரிக்கிறவங்கள தான் ஆயக்காரன் அந்த நாட்களை சொல்லுவாங்க. அந்த மனுஷன் சொல்றான், வானத்துக்கு தன் கண்களை கூட ஏறெடுக்கிற துணிவு அவனுக்கு இல்லை. ஏன்னா அவன் மனசு அவனுக்கு சொல்லுது, நான் பாவி, நான் ஆண்டவருக்கு முன்பாக பாவம் செய்யறேன், நான் வட்டிக்கு கொடுக்குறேன், மற்றவங்களை கஷ்டப்படுத்தி பணத்தை நான் வாங்கியிருக்கேன், ஆண்டவரே பாவியாகி என் மேல கிருபையா இருங்க. அவன் மனஸ்தாபப்பட்டு இப்படி சொல்ற மனுஷன் கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாரு, இந்த காரியங்களெல்லாம் விட்டுருப்பாரு. ஆனா அவர் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே பாவியாகி என் மேல கிருபையா இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவனுக்கு தான் என்ன செய்தது, பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. பாவ உணர்வோடு காணப்படும் போதுதான் கர்த்தர் என்ன செய்வாங்க, நமக்கு செவி கொடுப்பாங்க. ஏன்னா ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த பூமியில வந்ததே நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய இரத்தத்தினால நம்மளை நீதிமான்கள் ஆக்கும்படியா தான் வந்தாங்க. இந்த மனம் திரும்புதலின் அனுபவத்துல பாத்தீங்கன்னா முதல்ல நமக்குள்ள என்ன காணப்போனா, ஒரு பாவ உணர்வு, இது தப்பு, இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு என்ன செய்யணும், நமக்குள்ள இருக்கணும். அந்த உணர்வு வந்தாதான் என்ன செய்ய முடியும், நம்மளுக்கு அதை தவறு அப்படிங்கிறதே நமக்கு என்ன செய்ய முடியும், நமக்கு அதை தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இது தவறு அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு முதல்ல வேணும். ரெண்டாவது பார்த்தோம்னா பாவ மனஸ்தாபம், ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனே, நான் போய் சொல்லிட்டேனே, நான் மற்றவங்களை இப்படி குற்றமா பேசிட்டேனே, அவங்களுக்கு விரோதமா நான் செயல்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு மெய் மனஸ்தாபம். ஏதோ பேருக்காக இப்போ ஒரு ஆப்போசிஷன் அட்டென்ட் பண்ண போறோம், அதுக்காக கடமைக்காக நான் பாவம் செய்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், வசனத்துக்கு முன்பாக குற்றவாளி அப்படிலாம் நம்ம சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்படுமானே தெரியாது. ஆனா மெய் மனஸ்தாபத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடும்போது அது என்ன செய்யப்படும், நமக்கு மன்னிக்கப்படும். அதான் அடுத்த 3வது என்னச்சுன்னா, ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடணும், நிச்சயமா நான் செஞ்ச தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆயக்காரனை போல பாவியாக எமல கிருபையா இருங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது நமக்கு மன்னிக்கப்படும். அதை விட்டுட்டு இந்த பரிசேயனை போல நீதிகரிக்கிற அனுபவம் நம்ம கிட்ட காணப்படுமானா என்ன செய்யாது, மன்னிப்பு கிடைக்காது. நான் இப்படி பேசினேன், ஏன் பேசினேன், அவங்க இப்படி செஞ்சனால தானே நான் இப்படி பேசினேன், இவங்க இப்படி சொன்னனால தானே நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம போய் நீதிகரிச்சோம் என்ன செய்யாது, நமக்கு மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஆதாம் ஏவாளை பார்த்தீங்கன்னா
தப்பு பண்ணிட்டாங்க, பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு அந்த பழத்தை நீங்க பார்க்கவே கூடாது. ஆனா இவங்க என்ன செய்தாங்க, பறிச்சு புசிச்சாச்சு. புசிச்சதும் இல்லாம ஆதாம் என்ன சொல்றாரு, ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆண்டவர் வந்து கேட்குறாங்க, அப்ப என்ன செஞ்சிருக்கலாம் ஆதாம், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னா ஆண்டவர் அன்னைக்கே மன்னிச்சிருந்திருப்பாங்க. ஆனா இவங்க என்ன செய்யலைன்னா மன்னிப்பு கேட்கல. ஆதாம் என்ன சொன்னாரு, நீர் தந்த ஸ்திரீயானவள், அப்படியே குற்றத்தை தூக்கி ஆண்டவர் மேலேயே போட்டாங்க. ஏவாள் சொல்றாங்க சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ரெண்டு பேருமே என்ன செய்யல, குற்றத்தை ஒப்புக்கொள்ளவே இல்லை. இப்படி ஒப்புக்கொள்ளாததுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சது, பனிஷ்மெண்ட் தான் கிடைச்சது. ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு பெரிய சாபத்திற்கு உள்ளாக என்ன செய்தாங்க, மாற்றப்பட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்ம நீதிகரிக்கிறவங்களா காணப்படுவோமானால் நமக்கு என்ன செய்யாது, பாவ மன்னிப்பு கிடைக்காது. லோத்து பார்த்தீங்கன்னா வாதிக்கப்பட்டவனா இருந்தான். அவனுக்கு தேசத்துல காணப்படுற அந்த பாவத்தினால வாதிக்கப்பட்டதுனால என்ன செஞ்சான், வாதிக்கப்படக்கூடியவனா காணப்பட்டனால தான் ஆண்டவர் என்ன செய்தாரு, அவனை காப்பாற்ற, அந்த அழிவிலிருந்து காப்பாற்றும்படியா ஏசப்பா வந்து தேவன் வந்து தூதர்களை அனுப்புனாங்க. தாவீதை குறித்து கூட பார்த்தீங்கன்னு சொல்லாரு, நான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து அவர் அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்யறாங்க, அந்த வாதை அந்த தேசத்து மேல வராதபடி நிறுத்தப்பட்டது. இப்படி அறிக்கை பண்ணும்போது என்ன செய்யுது, பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. சங்கீதம் 51 அதிகாரத்தை வாசித்தோம்னா, பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவம் செய்தது குறித்து ஒரு பெரிய அந்த சங்கீதமே அங்க பாடுறாரு. நான் பாவி, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லி பெரிய பாட்டாவே என்ன செய்யறாரு, அவருடைய பாவ அறிக்கையே பாடுறாரு. இது போல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு செய்யற குற்றங்களை நம்ம ஒப்புக்கொண்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது என்ன செய்யுது, நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமான்களாய் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்லாக்கியத்துக்குரியவர்களாய் நம்ம மாற்றப்படுறோம். ரெண்டாவதா பார்த்தோம்னா, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46 52 வரை வாசிக்கும் போது, மத்தேயு மார்க்கு 10 46 42 வரை வாசிக்கும் போது 52. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவை தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். பாத்தீங்களா, இந்த பர்திமேயுங்கிற குருடன் என்ன செய்யறாங்க, ஏசப்பா வந்து வழியில போறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி கேட்குறாங்க. இந்த சம்பவம் 3 சுவிசேஷத்துலையுமே, மத்தேயு மார்க்கு லூக்கா 3 சுவிசேஷத்துலையும் எழுதப்பட்டிருக்கு. இதே போல மத்தேயுல வேற 2 குருடர்கள் கூட என்ன செய்யறாங்கன்னா, ஏசப்பாவை பார்த்து தாவீதின் குமாரன் எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பார்வை அடையும்படியா கேட்குறாங்க. அப்போ இவங்க வந்து என்ன எதுக்காக ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களா, தங்களுடைய இரக்கத்திற்காக, தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறும்படியாய். இவங்களுக்கு தேவையான இரக்கம் என்ன, குருடரா இருக்கிறாங்க, எதுவுமே பார்க்க முடியாது, எல்லாமே அவங்களுக்கு ஏதாவது இருளாதான் காணப்படுது. இப்போ அவங்களுக்கு என்ன செய்யப்படும், கண் திறக்கப்படணும். ஆண்டவர் எங்களுடைய கண்களை திறந்தருளுங்கிறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறாங்க. கர்த்தரிடத்திலிருந்து உதவி பெறும்படியாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. பாருங்க, கர்த்தர் இவங்களுடைய கண்கள் என்ன செஞ்சாங்க, திறந்தாங்க. இவங்க கண்கள் திறக்கப்பட்ட போது இவங்க எல்லாவற்றையும் காணக்கூடியவர்களாய் காணப்பட்டாங்க. கண் திறக்கப்படும் போது என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 21:19 வாசிக்கும் போது, ஆதியாகமம் 21:19 வாசித்தா அங்க ஆகார் ஒரு துறவை காண்றாங்க. வாசிங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பார்த்தீங்கன்னா, இங்கே கண் திறக்கப்பட்ட போது தனக்கு முன்பாக ஒரு துறவு இருக்கிறதை இந்த ஆகார் கண்டாங்க. அது வரைக்கும் வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிஞ்சாங்க, தண்ணி இல்லை, பிள்ளை சாக போகுது, அதனால் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு அம்பு பாயிர தூரத்தில் போயிருந்து அழுதாங்க. ஆனால் கர்த்தர் அவங்க கண்களை திறந்த போது அவங்களுக்கு முன்பாக இருந்த எந்த வனாந்திரமும் அவங்களுக்கு தெரியலை. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு எப்படிப்பட்ட வனாந்திரமான வாழ்க்கை, இல்லாமை, வெறுமை, தரித்திரம், இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுதுன்னா, நம்ம கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கும் போது இது எதுவுமே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மாத்திரம்தான் நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடியதாய் காணப்படும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபையின் திரட்சி, ஐஸ்வர்யம், மகிமை, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் என்ன செய்யும், நமக்கு தெரியக்கூடியதாய் காணப்படும். எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அப்படி இல்லை, எனக்கு இயேசுவா தந்திருக்கிறதுல என்னால திருப்தியா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு என்ன செய்யறாங்க, ஒரு துறவின் அனுபவம், ஒரு நீர் வருகிற தண்ணீர் வருகிற ஒரு அனுபவத்தை திருப்தியாய் குடித்து ஜீவன் பிழைத்திருப்பதற்கு ஏற்ற ஊற்றை காணும்படியாய் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. 2 ராஜாக்கள் 6:17 வாசித்தா,
2 ராஜாக்கள் 6:17 எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுது. அப்போ அவர் எதை பார்க்குறான்னு சொல்லி பார்த்தோன்னா, கர்த்தருடைய சேனை மலையை சூழ்ந்து இருக்கிறத அந்த வேலைக்காரன் பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்னிமயமான ரதம் என்ன செய்து சுற்றிலும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. இப்போ நம்முடைய எப்படிப்பட்ட ஆபத்துக்குரிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் நம்முடைய கண் திறக்கப்பட்டதாக இருக்குமானால் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பதை என்ன செய்ய முடியும், நம்மளால பார்க்க முடியும். ஐயோ, எனக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு அனுபவம். எப்படிப்பட்ட எதிரிகள் வந்தாலும், சாத்தான் நமக்கு விரோதமா எவ்வளவு பெரிய கண்ணியை வச்சாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம், கர்த்தருடைய பாதுகாவலுக்குள்ள இருக்கிறோம். கர்த்தருடைய கண்மணியாய் இயேசப்பா நம்மளை வைத்திருக்கிறாங்க. அதனால யாரும் என்ன செய்ய முடியாது. கர்த்தர் இயேசப்பா சொல்றாங்க, என்னை உமது கண்மணியை போல காத்தருளும் சொன்ன போல கர்த்தர் அவருடைய கண்மணிக்குள்ள வச்சு நம்மளை என்ன செய்றாங்க, பாதுகாக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா என்னாகமம் 24:3-4 வாஸ்தா பிழையாம் அவர் கண் திறக்கப்பட்டவர் என்ன சொல்றாருன்னா, இவரால் எதை பார்க்க முடியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஜனத்தையும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் யார் என்பதையும் இவரால் பார்க்க முடியுது. இப்போ ஒரு எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, எவ்வளோ கோத்திரங்கள், எவ்வளோ தேச ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாரையும் பார்த்து இவரால் சொல்ல முடியல இவங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்தோன்னு சொல்றாரு, இவங்க தேவனுடைய ஜனங்கள், இவங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட போகிற ஜனங்கள், இவங்களை சபிக்க முடியாது, இவங்களை எவனா சபிச்சா அவன் தான் சபிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை குறித்த காரியங்களை தெரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் இவருக்கு கொடுக்கப்படுகிறது. ரோமர் 8:33 வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன் மேல் குற்றம் சுமத்துபவர்கள் யார்? இப்ப தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா, தேவனுடைய ஜனமா, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா நாம இருந்தோமானா நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, குற்றம் சுமத்த முடியாது. இது கண் திறக்கப்பட்டவங்களால என்ன செய்ய முடியும், இந்த அனுபவத்தை பார்க்க முடியும். 3வதா பார்த்தோம்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 8:23 வாசிக்கும் போது சீஷர்கள் ஒரு சின்ன ஜெபம் பண்றாங்க. என்ன பண்றாங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும். வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாங்க, சீஷர்கள் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம். இப்போ எல்லாரும் வந்து என்ன செய்துட்டு இருக்காங்க, போட்டில் போயிட்டு இருக்கும்போது கடல்ல வந்து பயங்கர கொந்தளிப்பு, சூறாவளி காற்று, பயங்கரமான ஒரு சூழ்நிலை, படகு மூழ்க போகிற ஒரு சூழ்நிலை. ஏசப்பா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன செய்யறாங்க, சீஷர்கள் எல்லாம் சேர்ந்து, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம். அவரை எழுப்பி, ஏசப்பா காத்து அப்படி இருக்குது, கடல் கொந்தளிக்குது, என்ன செய்ய போறோம் தெரியல, கப்பல் முங்க போகுது, அப்படிலாம் ஒண்ணுமே அவங்க என்ன செய்யல, புலம்பல. ஒன்னே ஒண்ணு சொன்னாங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம், சாக போறோம், ஏசப்பா எங்களை காப்பாத்துங்க. அது ஒண்ணுதான் அவங்க சொன்னாங்க. பாருங்க, நமக்கு ஒரு ஆபத்துக்குரிய சூழ்நிலை வரும்போது நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஏன்னா சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல எழுதுறாங்க. நம்முடைய எப்படிப்பட்ட ஆபத்து காலமாக இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா போதும், கர்த்தர் என்ன செய்வாங்க, நமக்கு உதவி செய்து நம்மை மகிமைப்படுத்தக்கூடியவராய் காணப்படுவார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போதும், ஒரு எழுத்தின் பிரகாரமாக ஒரு ஆபத்தை சந்திக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஏசப்பான்னு கூப்பிடும்போது ஏசப்பா என்ன செய்வாங்க, நமக்கு உதவி செய்வாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களாம் விழ போகும்போது எல்லாரும் பெரியவங்க எப்படி சத்தம் போடுவாங்கன்னா, இயேசுவே ரட்சியும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. அப்படி சத்தம் போடும்போது அது எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கு அடி இல்லாமல் அந்த பிள்ளைங்க பாதுகாக்கப்படுவாங்க. கீழே விழுந்தா கூட பெரிய காயங்கள் ஏற்படாது. ஏன்னா கர்த்தருடைய கிருபை என்ன செய்யும், அந்த பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியதாக காணப்படும். சிம்சோனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும், நியாயாதிபதிகள் 15, 18, 19 வாசித்தா இந்த சிம்சோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு யுத்தத்தை செஞ்சு முடிச்சாச்சு. பச்சை தாடை எலும்பு வச்சு 1000 பேரை கொண்டு போட்டாச்சு. எவ்வளோ தாகமாக இருந்திருக்கும், சாக போகிற அளவுக்கு ஒரு தாகம். இப்போ பார்த்தா தண்ணியே இல்லை. இப்போ இந்த சிம்சோன் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தேன் கையில நான் சாகணுமா அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி புறப்பட்டு வந்தது. இது அந்த இடத்துக்கு லேகிங்கிற பேரை வச்சு அந்த இடத்துல நல்லா சிம்சோன் அவருடைய ஜீவன் பிழைப்பதற்கு ஏற்ற அளவுக்கு தண்ணீரை குடிக்கக்கூடியவராய் காணப்படும். அவருடைய ஆபத்து காலம், சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுற சமயத்துல கர்த்தர் அவருடைய தாகத்தை தீர்க்கிறார். அதே போல இந்த சிம்சோன் வந்து அந்த பெலிஸ்தரால பிடித்து கொண்டு போகப்படுறார். அந்த
அந்த இடத்துல வந்து அவரை கெட்டி வச்சு என்ன செய்றாங்க, அவரை வச்சு விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க, வேடிக்கை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கூட இந்த சிம்சோன் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் சொல்லி ஆண்டவர் நோக்கி சொல்றாரு. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் சொன்ன போது கர்த்தருடைய பலன் என்ன செய்தது, சிம்சோனை ஆட்கொண்டது. அதுவரை அவன் கொன்னவங்களை பார்க்கிலும் அந்த டைம்ல அவன் கொன்ன ஜனங்கள் எவ்வளவு பேர்னா 3000 ஜனங்களை கொல்லக்கூடியவனாய் சிம்சோன் மாற்றப்பட்டார். இப்போ கர்த்தர் நோக்கி செய்யற சின்ன ஜெபம், அந்த ஆபத்து நேரம், இதுக்கு மேல தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, ஆண்டவரால் மாத்திரம் தான் இந்த இடத்துல காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன், சில வியாதி மரண படுக்கையின் அனுபவத்துல கூட நம்முடைய வாழ்க்கையில சிலர் அப்படிப்பட்ட பாதைகளை கடந்து போயிருக்கோம். வேற வழியே இல்லை, மார்க்கமே இல்லை, மருந்து மாத்திரை டாக்டர்ஸ் கூட என்ன செஞ்சிருவாங்க, கைவிடுகிற சூழ்நிலையா இருக்கும். அப்போ கர்த்தர் மாத்திரம் தான் என்ன செய்வாங்க, நமக்கு உதவி செய்வாங்க. தெய்வீக சுகத்தின் அனுபவத்தில் இருக்கும்போது என்ன செய்வாங்க, நமக்கு உதவி செய்யக்கூடியவங்களாய், மரண படுக்கையிலிருந்து நம்ம என்ன செய்யறாங்க, தூக்கி எடுக்கக்கூடியவங்களாய் ஏசப்பா காணப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, பேதுருடைய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா மத்தேயு 14:30 சொல்லப்பட்டிருக்கு. இந்த பேதுரு வந்து போட்ல அவங்க சீஷர்லாம் போயிட்டு இருக்காங்க, ஏசப்பா கடல்ல நடந்து வராங்க. இந்த பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நான் வரட்டா. ஆண்டவர் வான்னு சொல்லிட்டாங்க. இவர் இறங்கி நடந்து போறாரு. இப்போ இவர் நடந்து போயிட்டு ஏசப்பா பார்த்து நடந்து போன வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஜம்மு நடந்து போயிட்டே இருந்தாரு. ஆனா காற்று கொஞ்சம் வேகமா அடிச்ச உடனே பக்கத்துல பார்த்ததோடி இவருடைய எல்லாம் போயிட்டு உடனே தண்ணிக்குள்ள அமிழ்ந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. உடனே இவர் சொல்றாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும். போட்ல இருந்தவங்களை கூப்பிடல, அவருடைய சொந்த சகோதரர் அந்திரியா அந்த போட்ல இருந்தார், அவரை பார்த்து கூப்பிடல, அண்ணா தம்பி என்னை காப்பாத்து, இல்லை அவங்க கூட இருந்த போட்ல இருந்தவங்க யாக்கோபு என்னை காப்பாத்து, யோவான் என்னை காப்பாத்து, யாரையுமே கூப்பிடல. ஏசபாவை பார்த்து அவரு மூழ்கி போகிற நேரம் மறுபடியும் ஏசபாவை தான் பார்த்தாரு. ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளையில நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கூட இப்படி ஒருவேளை மூழ்கி போகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். அந்த நேரத்தில் நம்ம உணரும்போது ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு செகண்ட் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்யறாங்க, மறுபடியும் நம்மளை கை தூக்கி எல்லா போராட்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் மத்தியில நம்மளை கரம் பிடித்து தூக்கி நம்மை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கக்கூடியவராய் நம்முடைய தேவன் காணப்படுறாங்க. 4வதா பார்த்தோம்னா லூக்கா 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்போது, லூக்கா 7:7 வாசிக்கும்போது, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இங்கே 100க்கு அதிபதியோட ஜபத்தை தான் பார்க்கிறோம். அந்த 100க்கு அதிபதி எசபாவை சொல்றான், என் வேலைக்காரன் வியாதியா இருக்கான், நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், வேற எதுவுமே சொல்லல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஏசப்பா, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்தில் உள்ளவனா இருக்கேன், நான் ஒருத்தனை வான்னு சொன்னா வாரான், போன்னு சொல்லாம் போறான். நீங்க ஒரு தேவன், அப்போ நீங்க சொன்ன உங்க வார்த்தையே போதும். நான் ஒரு மனுஷன் சொல்லும் போதே நடக்குதுன்னா ஒரு தேவன் சொல்லும் போது என்ன நடக்கும், நிச்சயமா அந்த வியாதி மாறியே தான் ஆகணும். அதை விட அதிகமான அதிகாரம் உடையவர் நீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அற்புதம் நடப்பதற்கு கர்த்தர் பேசினால், அது கர்த்தருடைய வார்த்தை வந்தால் மாத்திரம் என்ன செய்யும் போதும். வேற எதுவுமே தேவையில்லை. இப்போ அற்புதம் நடக்கணும்னா பெரிய காரியங்களை செய்யணும், ஒரு 2 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணணும், நல்லா முழங்கால நின்று கதறணும், மன்றாடணும், அப்படிலாம் இல்லை. அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதற்கு ஏசப்பா கிட்ட இருந்து ஒரே ஒரு வார்த்தை நமக்கு புறப்பட்டா போதும். ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ பிழைச்சிரு அப்படின்னு சொன்னா போதும், நம்முடைய வியாதி நீங்கி நம்ம பிழைத்துருவோம். மரண படுக்கையில் இருக்கலாம், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு இசப்பா நம்மளை பார்த்து சொன்னா போதும், நம்ம படுக்கை எடுத்துக்கொண்டு நம்ம நடக்கக்கூடியவங்களா காணப்படுவோம். செத்து போய் 4 நாள் ஆயிட்டு லாசரு கிட்ட போய் ஆண்டவர் தடவி தொட்டு ஜெபம் பண்ணி ஆவில் நரம்பி எதுவுமே பண்ணல, கல்லறைக்கு வெளியே நின்று சொன்னாங்க, லாசருவே வெளியே வா. அந்த வார்த்தை செத்து போன 4 நாள் ஆன ஒருவேளை அந்த சரீரம் அழுகி கூட போயிருந்திருக்கலாம். அந்த வார்த்தை அவனுடைய மாம்சத்தை மாற்றி அவன் ஜீவன் உள்ளவனாய் வெளியே வருவதற்கு ஏற்ற விதத்தில் அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் காணப்பட்டது. மற்றும் இல்ல, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்கன்னா பாவம் அவ்வளவு நான் மன்னிக்கப்பட்டோம். அப்புறம் அவன் பாவின்னு சொல்லப்பட்டதுக்கு அங்க இடமே இல்லை. இசப்பாவுடைய ஒரு வார்த்தை போதும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு. நம்முடைய சூழ்நிலை பார்த்து கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்முடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றப்பட்டுரும். ஒருவேளை நம்ம கடன் நெருக்கம் கஷ்டத்துல இருக்கலாம், ஏசப்பா நம்மளை பார்த்து நீ ஐஸ்வர்யவானா இருன்னு சொன்னா போதும்,
நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறி போயிடும். நம்முடைய நிந்தைகள், அவமானங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏசப்பா நீ உன் வெட்கம்லாம் மாறட்டும் ஏசப்பா சொன்னாங்கன்னா போதும், எல்லாமே மாறி போயிடும். ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருடைய ஒரு வார்த்தை, நமக்கு தேவையான அந்த ஒரு வார்த்தையை நம்ம கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டா போதும், நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படக்கூடியதாய் காணப்படும். ஏன்னா ஏசப்பா சொல்றாங்க, வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டினால நமக்கு பலன் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. ஏசப்பா தர்ற வார்த்தை தான் என்ன செய்து நம்மை பலப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. பாத்தீங்கன்னா நம்ம சோர்ந்து போய் ஒண்ணுமே இல்லாம இருப்போம். அப்போ பார்த்து பைபிள் எடுத்து வாசித்து அதுல இருக்க ஒரு வார்த்தை என்ன செய்யும், நம்மை தூக்கி விடுகிறதாய் காணப்படும். நம்முடைய எல்லா சோர்வுகளையும் மாற்றிடும். பழையபடி நம்ம புது பலன் அடைவதற்கு ஏதுவாய் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தக்கூடியதாய் காணப்படும். ஆதியாகமம் 1:1 கூட நம்ம பார்க்கிறோம், ஏசப்பா வார்த்தையினால தான் எல்லாவற்றையும் சிருஷ்டிச்சாங்க. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாங்க, வெளிச்சம் உண்டாயிற்று. சுடர்கள் உண்டாக கடவுதுன்னு சொன்னாங்க, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே உண்டாக்கப்பட்டது. எல்லாமே புல் பூண்டுகள், மிருக ஜீவன்கள் எல்லாமே ஏசப்பா என்ன செய்தாங்க, வார்த்தையினால எல்லாவற்றையும் உண்டாக்குனாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் இல்லை ஒழுங்கின்மை, வெறுமையின் அனுபவங்கள் மாற்றப்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நமக்கு போதுமானது. சங்கீதம் 107:20 வாசித்தாங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். கர்த்தருடைய வசனம் வந்தா, வசனம் வந்தா போதும், கர்த்தர் வரணும், கர்த்தர் இறங்கி வந்தா. பார்த்தீங்கன்னா நாகமான் சொல்லுவாரு, என்னை தடவி என்னை தொட்டு எனக்கு இது பண்ணுவாரு, அப்போ எனக்கு குஷ்டம் மாறும் அப்படின்னு நினைச்சான்னு அவர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டாரு, போய் குளத்துல போய் முங்குன்னு சொல்லிட்டாரு. எப்படி இப்படி சொல்லலாம், அதுக்கு எனக்கு எங்க ஊர்ல ஆறு இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, நிறைய டைலாக் பேசினாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச போது அவனுடைய அந்த குஷ்டம் மாற்றப்பட்டது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வந்தா போதும், நம்முடைய எல்லாமே முற்றிலுமாய் மாற்றப்படக்கூடியதாய் காணப்படும். கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியா நம்ம என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. 5வதா பார்த்தோம்னா லூக்காவின் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். பாத்தீங்கன்னா இங்க மரியாள் ஒரு சின்ன ஜெபம் பண்றாங்க. ஏசப்பா அவங்க பிறப்பிப்பதற்கு தூதர் அவர்கிட்ட காரியங்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்ப இந்த மரியாள் சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. ஏசப்பா நான் உங்களுக்கு அடிமை, உங்களுக்கு என்ன செய்யணுமோ, என் வாழ்க்கையில் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. உபதேச சட்ட திட்டத்திற்கு மனப்பூர்வமாய் நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கை ஏசப்பாவை பிறப்பிக்கிறவர்களாய், ஒரு பாக்கியம் பெற்றவர்களாய் என்ன செய்யும், நம்மளை மாற்றும். நம்ம கேட்கிற சத்தியங்கள், சத்திய வார்த்தைகள், இப்படிதான் வாழணும், சத்திய உபதேசங்கள், மனம் திரும்புறது, வேறுபாட்டின் ஜீவியம், ஞானஸ்தானம், அபிஷேகம், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம அறிந்தது தான். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற வளர்ச்சிக்கு ஏதுவான கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய உபதேசம் நமக்கு என்ன சொல்லுதோ அதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் வைக்காம அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போமானால் நம்ம என்ன செய்வோம், இந்த முழு உலகமும் நம்மளை பார்த்து பாக்கியவதி, பாக்கியவான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் நம்ம என்ன செய்வோம், மாற்றப்படக்கூடியவங்களாய் காணப்படுவோம். நம்ம வாழ்க்கை முழுவதும் என்ன செய்யணும், மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்குறவங்களாய் நம்ம காணப்படும் போது இயேசுவை நம்மால பிறப்பிக்க முடியும். நம்ம என்ன செய்யப்பா நான் உங்களை போல மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், நல்லா பாட்டு பாடுறோம், ஜோம் பண்ண இசப்பா என்ன உங்களை போல மாற்றுங்க, உங்களை போல மாற்றுங்க, உங்களை போல மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜோம் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம ஏசப்பா நமக்குள்ள உற்பத்தி ஆவதற்கு, ஏசப்பாவை நம்ம பெற்றெடுப்பதற்கு, நம்ம இயேசுவை போல் நம்முடைய ஜீவியம் மாறுவதற்கு, ஆவியானவர் நம்மை நிழலிடுவதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தா மாத்திரம் போதும். ஏசப்பா உங்களுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தா போதும், ஆவியானவரே நமக்குள்ள என்ன செய்வாங்க, காரியங்களை நடப்பிக்க கூடியவங்களா காணப்படுவாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தை ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய லைஃப் எப்படி செய்திரும், என்ன மாறிடும், இயேசுவை போலவே முற்றிலும் மாற்றப்படக்கூடிய அனுபவமாய் காணப்படும். 6வதா பார்த்தோம்னா அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 9:6 வாசிக்கும் போது, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பாத்தீங்கன்னா இங்க பரிசுத்த பவுல் அவர் பண்ற ஒரு சின்ன ஜெபம். என்ன ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் என்ன செய்யணும் ஏசப்பா நீங்க சொல்லுங்க, நான் செய்கிறேன்
அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்லல. உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஒரு மத்தேயு 8:2 கூட ஒரு குஷ்டரோகி வந்து ஏசப்பா பார்த்து சொல்றான், உங்களுக்கு சித்தமானா என்ன சுத்தமாக்குங்க. வந்து கேட்கல, ஏசப்பா நான் குஷ்டரோகி, என்ன சுத்தமாக்குங்க, என்ன சுகமாக்குங்க. அவர் அப்படி கேட்டிருக்கலாம். கேட்டிருந்தா ஏசப்பா செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து கேட்கறாங்க, அவங்களுக்கு ஏசப்பா சுகத்தை கொடுக்குறாங்க, அற்புதம் செய்யறாங்க. ஆனா இந்த குஷ்டரோகி மட்டும் வந்து என்ன கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஆண்டவர் என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்க, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. பாருங்க, அவர் உடனே என்ன செய்யறான், சுகம் பெறக்கூடியவனாய் காணப்படுகிறான். ஒரு மனிதன் தேவனால் பயன்படுத்தப்படும்படி அல்லது தேவனால் உயர்த்தப்படும்படி இந்த வார்த்தை சொன்னா போதும். இப்போ நான் உயர்த்தப்படணும், ஏசப்பா என்ன அவங்களுக்காக பயன்படுத்தணும்னா, ஏசப்பா உங்க சித்தத்தை என் வாழ்க்கையில செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும். ஏசப்பா என்ன செய்வாங்க, நம்ம உயர்த்தக்கூடியவங்களாய், தேவனுக்காக நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடியவங்களாய் காணப்படுவாங்க. பரிசுத்த பவுல் இந்த வார்த்தையை சொன்ன போதுதான் பாத்தீங்கன்னா 14 நிருபங்களை அவர் எழுதக்கூடியவராய் மாற்றப்பட்டார். பாத்தீங்கன்னா அவர் வந்து எவ்வளோ ஒரு சபையை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு துஷ்ட மனுஷனா காணப்பட்டாரு. ஆனா அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறிட்டு தலைகீழா மாற்றப்பட்டுட்டு அவர் கர்த்தருக்காக பாடுபடக்கூடியவராய் மாற்றப்பட்டாரு. இப்ப 14 நிருபங்கள் அநேக தேசங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. மற்ற அப்போஸ்தலர்கள் கூட சொந்த ஜனத்துக்கு தான் அறிவிச்சாங்க. ஆனா அந்த பவுல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேசமா போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடியவராய், எப்படி அவர் ஊர் ஊரா போய் சபைகளை துன்பப்படுத்தினாரோ அது போல ஊர் ஊரா மட்டும் இல்ல, தேசங்கள் கடந்து போய் என்ன செய்தாரு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவராய், கர்த்தருடைய சித்தத்தை செய்யக்கூடியவராய் இவரு காணப்பட்டாரு. கர்த்தருடைய சித்தத்தை நம்ம கேட்கும் போது எப்போதும் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிற அனுபவம் நமக்கு கொடுக்கப்படும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, இப்போ நமக்கு மேலே அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட போய், அம்மா நான் இன்னைக்கு என்ன செய்யணும், நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால் அவங்க நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க, நீ இன்னைக்கு இதை செய், இப்போ படி, இப்போ போய் விளையாடு, இப்போ நீ இந்த காரியத்தை பண்ணணும் அப்படி சொல்லி நம்ம கூட என்ன செய்வாங்க, சொல்லி நம்ம கூட சம்பாஷிப்பாங்க. நம்ம ஏசப்பா கிட்ட இப்படி கேட்கும்போது ஏசப்பா நம்ம கிட்ட பேசுவாங்க, நீ இன்னைக்கு இதை செய்யணும், இப்படி செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படி சொல்லி ஏசப்பா என்ன செய்வாங்க, ஒரு நண்பனை போல இல்லை நம்ம பேரண்ட போல நம்ம கூட பேசுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா உபாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், யாக்கோபு கிட்ட அவரே நடத்தினார், அவரே உணர்த்தினார், தமது கண்மணியை போல காத்தருளினார். நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை நடத்துகிற அனுபவம், நம்மளை உணர்த்தி நமக்குடைய எல்லா காரியங்களும் பாதுகாக்கிற அனுபவம் எல்லாமே என்ன செய்யும், நமக்கு கொடுக்கப்படும். சாமுவேலை குறித்து பார்த்தா சாமுவேல் என்ன சொல்றாரு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறோம். சின்ன சாமுவேல், சின்ன பையன், கர்த்தருடைய ஆலயத்துல அம்மா கிட்ட இருந்த பையன் தாயின் பால் மறந்த உடனே கொண்டு வந்து தேவ சமூகத்துல விடப்பட்டுறாரு. பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இவரை சாமுவேலை கூப்பிடணும். சாமுவேல் சொல்றாரு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை சொன்னதும் ஆண்டவர் வந்து எல்லா காரியங்களையும் இந்த சாமுவேலுக்கு வெளிப்படுத்துறாரு. ஏலியின் குடும்பத்தை பத்தி, அவங்க குடும்பத்துல சம்பவிக்கிற போகிற காரியங்களை குறித்தெல்லாம் இசப்பனை செய்றாங்க, தேவன் அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு சவுலை குறித்த காரியங்களை அறிவிக்கிறாங்க. சவுலுடைய ராஜ்யபாரம், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்றாங்க, தேவன் அறிவிக்கிறாங்க. அடுத்தது தாவீது, இந்த தாவீது அபிஷேகம் பண்ணி அவருடைய காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவோ அவங்க அன்னைமாரெல்லாம் எப்படி இருந்த போதும் அவங்க எல்லாரையும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த தாவீது அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஆனா அந்த தாவீது தான் தேவன் அபிஷேகம் பண்றாருங்கிறத இந்த சாமுவேலுக்கு கர்த்தரே அறிவிச்சு என்ன செய்தாங்க, அபிஷேகம் பண்ண வைத்தாங்க. இப்படி எல்லா காரியங்களையும் தேவனே உடனிருந்து பேசி அறிவிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கிட்ட காணப்பட்ட அனுபவம் என்னன்னா, சின்ன பிள்ளையா இருக்கும் போதே கர்த்தருடைய சித்தம் செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தது தான் இதற்கு காரணமா இருந்தது. நாம கூட இந்த பவுலை போல கர்த்தருடைய சித்தம் செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாங்க, நம்மளோடு கூட இருந்து நம்மளோடு பேசி உணர்த்தி நம்மளை வழி நடத்தக்கூடியவங்களாய் காணப்படுவாங்க. 7வதா பார்த்தோம்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 23:42, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். பாத்தீங்கன்னா 7வதா சிலுவை கள்ளனை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த சிலுவை கள்ளன் இயேசுவை பார்த்து ஒரு ஜெபம் பண்றான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். இப்போ இந்த அந்த இன்னொரு சிலுவை கள்ளன் இருந்தான், அவன் சொன்னா, நீர் ஆண்டவராக இருந்தா உங்களையும் ரட்சித்து எங்களையும் ரட்சிங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப நிந்தையா பேசினான். ஆனா இந்த சிலுவை கள்ளன் என்ன செய்யல, அது எதையுமே சொல்லலாம். அந்த பக்கத்துல உள்ளவனை கூட கடிந்து கொள்ளுகிறான். நம்ம
பாவம் செய்து இப்படி இருக்கும், அவர் நீதிமான், அவர் நல்லவர், அவரை பார்த்து நீ இப்படி சொல்லாத, பாவம் செய்யாமலே அவர் வந்து இந்த ஆக்கினைக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலுவை கள்ளன் ஏசப்பாவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். உடனே ஏசப்பா அவனுக்கு கொடுத்த ரிப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஆண்டவர் வந்து அவனை பார்த்து சொல்லலை, நீ 1 வருஷம் கழிச்சு நீ என் கூட இருப்ப, இன்னும் 1 மாதம் கழிச்சிருப்ப, இல்லை இத்தனை வருஷம் கழிச்சு நீ என் கூட இருப்ப, எதுவுமே சொல்லலை. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அவனுக்கு கடைசி நேரம், அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவம் கொடுக்கப்படுது. இப்போ இந்த சிலுவை கள்ளன் ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கலாம், ஏசப்பா நான் இப்போ உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், நான் கொஞ்ச நாள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இந்த கள்ளைங்கிற பட்டம் இல்லாமல் நல்லவேங்கிற பட்டத்தை வாங்கிக்கிட்டு நான் வந்து பரலோகத்துக்கு வாரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி எதுவுமே கேட்கல. நான் ஒரு கள்ளே, நான் ஒரு பாவம் செஞ்சவன், என்னுடைய வாழ்க்கை வந்து இந்த பூமிக்கு முன்பாகவே ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், குற்றவாளிங்கிற அனுபவத்தில் தான் இருக்குது. அது எதையுமே அவன் யோசிக்கவே இல்லை. அவனுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான். அந்த இடத்துல அவன் வந்து உணர்ந்து கொண்டது என்னன்னா, பரலோகம் வேணும், இவர் தேவன், இவரை நம்ம பிடிச்சிக்கிட்டா போதும் கண்டிப்பாக நமக்கு பரலோகம் கிடைக்குங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அவனுக்குள்ளே இருந்தது. அதனால தான் அவன் ஆண்டவர் பார்த்து சொன்னான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். பரலோக ராஜ்யத்துக்காக தான் அவன் என்ன செய்தான், ஜெபம் பண்ண. அந்த உலக ஆசீர்வாதம் எதையுமே அவன் ஏசப்பா கிட்ட கேட்கல. பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்மளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி லபலபன்னு சொல்லி அடிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் தேவையே கிடையாது. ஒரு வார்த்தை நம்ம சொன்னா போதும், ஏசப்பா உங்க ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளுங்க அப்படிங்கிற வார்த்தை மாத்திரம் நம்ம சொன்னா போதும். சங்கீதம் 115:12 நம்ம வாசிக்கும் போது சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்காருன்னா அந்த பூமியில உள்ள நம்ம இந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கும் போது, இல்லை வாக்குத்தத்தமா நமக்கு தரும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில பணம் தருவாரு, பொருள் தருவாரு, நல்ல படிப்பு தருவாரு, நல்ல வேலை தருவாரு, இல்லை ஆஸ்தி அந்தஸ்து தருவாங்க, இந்த பூமியில வந்து எல்லாருக்கும் நம்ம உயர்ந்து இருக்கிற மாதிரி இசபன் ஆசீர்வதிப்பாங்க, யோபோ போல ரெட்டிப்பா ஆசீர்வதிப்பாங்க அப்படின்லாம் சொல்லி தான் நம்ம என்ன நினைப்போம், எடுத்தோன்னு நினைப்போம். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அந்த அனுபவம் நமக்கு வந்து நிலையானது கிடையாது, அது நமக்கு அவசியமானதும் கிடையாது. நமக்கு அந்த உலக ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை. நம்ம எல்லாருமே இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்தது, ஏசப்பாவும் நம்முடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது, கர்த்தருடைய சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தை விட்டு நம்ம வேறுபட்டு வாழ்வது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம் என்னன்னா, எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும், எப்படியாவது ஆண்டோடைய வருகையில காணப்பட்டணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை தான் நம்மளை என்ன செய்திருக்கு, இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு. இந்த இந்த கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிற ஆசீர்வதிப்பானா, ஏசப்பா எப்போதும் நம்மளை குறித்த நினைவுள்ளவங்களா இருக்கணும். அப்பதான் ஏசப்பா உங்களுடைய ராஜ்யத்துல கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில வெளிப்படும் போது என்ன செய்வாங்க, நம்மள நினைவுள்ளவரா இருக்கும்போது நம்மளை என்ன செய்வாங்க, சேர்த்து கொள்ளக்கூடியவங்களாய் காணப்படுவாங்க. ஆண்டவர் நமக்கு பண்ண வாக்குத்தத்தம் என்ன, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. எப்போதும் நாம ஏசப்பாவுடைய நினைவுள்ளவர்களா இருக்கணும். ஏசப்பாவும் நம்மேல உள்ள நினைவோடு காணப்படும் போது கர்த்தர் வரும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, கைவிடப்படுகிற அனுபவத்துக்குரியவர்களாய் மாற்றப்பட முடியாது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா வேணாலும் இருக்கலாம், ஆனா கர்த்தர் என்ன செய்வாங்க, நம்மை தகுதிப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துல நம்மளை சேர்த்து கொள்வாங்க. ஒரு ஆயக்காரனை போல பாவியாக என் மேல கிருபையா இரும் சொல்லி பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். பத்திமேயு குருடனை போல இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குங்கிற அனுபவத்துல கண் திறக்கப்படுவதற்காக கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். சீஷர்களை போல ஆண்டவரே எங்களை ரட்சியும், அழிந்து போகிறோம் என்ற ஆபத்து நேரத்துல தேவன் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய முடியும் என்கிற அனுபவத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று 100க்கு அதிபதி சொன்னது போல கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நாம் பிழைப்பதற்கு, நம்முடைய ஜீவியம் மாற்றப்படுவதற்கு போதும் என்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடியவர்களாய் காணப்படணும். மரியாளை போல நான் ஆண்டவருக்கு அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக்கடுதுன்னு சொன்னது போல கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் உடையவர்களாய் நம்முடைய ஜெபம் காணப்படணும். பவுலை போல நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்துக்கு முழுவதுமா நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடியவங்களாய் காணப்படணும். சிலுவை கள்ளனை போல உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து நம்ம தியானித்தது போல அந்த 7 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்னு சொன்னா, அந்தந்த சூழ்நிலைக்கு தக்க
அந்த காரியங்கள் நமக்கு தேவைப்படுது. ஆனால் முதலாவது பாயிண்ட் போல எப்போதும் மனுஷன் பாவியாகி என் மேலே கிருபையார் எல்லா சூழ்நிலையும் இசப்பா என் பாவத்தை எனக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. எப்போதும் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் நம்ம காணப்படுகிறோம். தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறாதவைகளாய் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லை, நம்ம அப்படி ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் காணப்படும் போது இந்த சிலுவை கள்ளன் சொன்ன அனுபவத்தை போல ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படிங்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒன்றி இருக்குமானா நம்முடைய பாவம் நீக்கப்பட்டு சுத்தமான பாத்திரமாய் காணப்படுகிற நாம் கர்த்தருடைய வருகையில கர்த்தருடைய ராஜ்யத்துல காணப்படுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யக்கூடியவராய் காணப்படுவார். அந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆமென்.